உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். இரங்கற் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு ந. சுந்தரம் அவர்கள் 26/1/2026 அன்றும் மற்றும் திரு கு. லிங்கமுத்து அவர்கள் 6/2/2026 அன்றும் மறையுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ந. சுந்தரம் அவர்கள் 1996-2001 மற்றும் 2006-2011 ஆகிய ஆண்டுகளில் காரைக்குடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு கு. லிங்கமுத்து அவர்கள் 2011-16 ஆண்டுகளில் குடியாத்தம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். திரு அஜித் பவார் மகாராஷ்டிர மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சருமான திரு அஜித் பவார் அவர்கள் 28/1/2026 அன்று நிகழ்ந்த விமான விபத்தில் மறைவுற்ற செய்தியறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுண்ணா துயரமும் கொள்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுமைமிக்க அரசியல் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த திரு அஜித் பவார் அவர்கள் துணை முதலமைச்சர், நிதியமைச்சர், மக்களவை உறுப்பினர், சட்டமன்ற பேரவை உறுப்பினர் என பல்வேறு உயரிய பொறுப்புகளில் திறம்பட மக்கள் பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. முனைவர் ச. சி. ராசகோபாலன் மூத்த கல்வியாளர் அவர்கள் மறைவு குறித்து மூத்த கல்வியாளர் முனைவர் ச. சி. ராசகோபாலன் அவர்கள் 3/2/2026 அன்று மறைவுற்ற செய்தியறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுண்ணா துயரமும் கொள்கிறது. முனைவர் ச. சி. ராசகோபாலன் அவர்கள் அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி பள்ளி கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றியவர். சமச்சீர் கல்வி குழுவின் உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டின் கல்வி மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விநாயகன் 21 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். தங்கபாண்டியன் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விடை: விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் பேரூராட்சியானது 18 வார்டுகளை உள்ளடக்கியது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இப்பேரூராட்சியின் மக்கள் தொகை 20,228 ஆகும். தற்போதைய தோராய மக்கள் தொகை 22,036 ஆகும். இப்பேரூராட்சியில் 51 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகளும் சுமார் 26 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகாலும் அமைந்துள்ளது. சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க போதிய இடவசதி இல்லை. தற்போது வழிகாட்டுதலின்படி பேரூராட்சியுடைய மக்கள் தொகை, வெளியேறும் கழிவுநீரின் அளவு, பாதாள சாக்கடை திட்டத்திற்கான மூலதன செலவு மற்றும் பராமரிப்பு செலவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 1 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மாற்றாக
கசடு கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மாற்றாக கசடு கழிவு மேலாண்மை திட்டம் ரூபாய் 8.33 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு 23/1/2026 அன்று ஒப்பந்த புள்ளி பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த வெள்ளிக்கிழமை காலை 5 மணி அளவில் 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மனங்குளிர 5000 வங்கி கணக்கில் வரவைத்த அவர்கள் மனத்திலும் பால் வாழ்த்த 5000 என்பது பணம் மட்டுமல்ல, யாருக்கும் அஞ்சாத ஒரு அப்பாவின் அன்பு மனம் படைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜபாளையம் தொகுதியில் சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை அமைக்க அமைச்சர் நகராட்சியுடைய அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் 25,000க்கு மேல் உள்ளதால் அதை அமைக்க அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம். 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இடத்தில் மட்டும்தான் பாதாள சாக்கடை திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. அது குறைவாக இருக்கிற இடத்தில், சாலைகளும் குறைவாக இருக்கிற பேரூராட்சிகளில் பழைய சாலைகள் குறுகலாக இருக்கிறது. அதில் மழைநீர் வடிகால் வேற புதிதாக கட்டப்பட இருக்கிறது. எனவே பாதாள சாக்கடை திட்டம் அதற்கென்று அதுக்கு செயல்படுத்த ஆரம்பித்தால் சாலைகள் மிகவும் பழுதடைந்து 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் மிகவும் சிரமமாக இருக்கும். அதற்கு மாற்றான திட்டமாக தான் மேலாண்மை கசிறு கழிவு மேலாண்மை திட்டத்தை அந்த பகுதியில் 9 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய அரசு அதை அமுல்படுத்த அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது. எனவே பாதாள சாக்கடை திட்டம் அந்த பகுதியில் அமைப்பதற்கு எதுவும் ஏதுவாக அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கசடு கழிவு அமைத்து கொடுத்த அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ராஜபாளையம் தொகுதியில் சேத்தூர் பேரூராட்சியில் விவசாயிகள் அதிகம் கொண்ட பகுதியாக உள்ளது. ஏற்கனவே பேரூராட்சியிலிருந்து அவங்களுக்கு உழவர் களம் அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அது நெல் சேமிப்பு கூடனும் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. அவர் களம் எடு. சக்கரபாணி இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இருக்கிறார். பல இடங்களில் அப்படி நெல் குடோன்கள் கட்டப்பட்டு வருகிறது. இப்போது பிரச்சனை என்ன சொன்னால், எல்லா விவசாயிகளிலும் நேரடியாக அரசுக்கு தான் நெல்லை விற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காரணம், கூடுதலான தொகை கிடைக்கிற காரணத்தால். அதனால் அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கை, நான் டெல்டாவில் இருக்கிற காரணத்தால் எனக்கு தெரியும், பல குடோன்கள் கட்டப்பட்டு வருகிறது. அங்கு நம்முடைய ராஜபாளையத்திலும் கட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சருக்கு பரிந்துரை செய்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரக்கோணம் நகராட்சியிலே 2014 பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து 2019 திட்டம் முடிவடைந்து தற்போது செயல்பட்டு வருகிறது. அப்போது ஒரு 34 கிலோமீட்டர் பாதாள சாக்கடை திட்டத்தில் விடுபட்டிருக்கிறது. கணேஷ் நகர் எக்ஸ்டென்ஷன், மாதவ நகர் எக்ஸ்டென்ஷன், குறிஞ்சி நகர், வென்றப்பேட்டை, காலிவரி கண்டிகை பகுதியிலே அந்த பாதாள சாக்கடை திட்டம் விடுபட்டுள்ளது. அந்த பகுதியிலே கழிவுநீர் கால்வாய்கள் இல்லை. அடிக்கடி அங்கே போகும்போதெல்லாம் மக்கள் இந்த பகுதியில் எப்போது பாதாள சாக்கடை திட்டம் வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விடுபட்டிருக்கிறது, செய்தீர்களா? அப்படியே முடிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வருகின்றேன். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த விடுபட்ட அந்த 34 கிலோமீட்டரிலே அந்த பாதாள சாக்கடை திட்டம் விரிவாக்கம் செய்ய முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டது பதிவு செய்து என்னுடைய துறையினுடைய செயலாளரும் இங்கே தான் இருக்கிறார். எனவே பதிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போது ஏற்கனவே பல நகரங்கள் இதே போல பல நகரங்கள் விரிவடைந்து வருகிற போது சாலைகள், குடிதண்ணீர், இதுபோல் மழைநீர் வடிகால், கழிவுநீர் ஓடை, கழிவுநீர் வாய்க்கால்கள் இப்படிலாம் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே
மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதை எவ்வளவு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை எப்பொழுது செயல்பட முடியும் என்பதை நிதிநிலைக்கு ஏற்ப செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சரை வணங்கி என்னுடைய வேலூர் மாநகராட்சி வேலூர் தொகுதியில் கேள்விக்கு சம்பந்தமில்லை என்று சொன்னாலும் நம்முடைய துறை அமைச்சராக வேலூர் நேதாஜி மார்க்கெட்டை முழுமையான மார்க்கெட்டை கட்டித்தர வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரேன். நம்முடைய நகர்ப்புற அமைச்சர் அவர்கள் அதை செய்து தருமாறு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கடந்த காலத்தை பற்றி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை சொல்கிறேன். அமைச்சர் அப்போது நம்முடைய கார்த்திகை அப்போது சேர்மன், அந்த வேலூருடைய சேர்மனாக இருந்தவர். முதலாக பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் பால் பண்ணை கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது பால் அந்த பழப்பண்ணையை நான் அவர்களுக்கு கொடுத்தோம், பழப்பண்ணையை கொடுத்தோம். இப்போது புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துட்டோம் வேலூருக்கு. இப்போ மார்க்கெட்டு கேட்டிருக்கிறார், கவனத்தில் கொள்கிறோம், விரைவில் செய்து தர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை. மாண்புமிகு உறுப்பினர் பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியை பொறுத்தவரை அங்கே பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததை போல மக்கள் தொகையை ஒரு கணக்கீடாக எடுத்துக்கொண்டாலும் கூட திருக்கழுக்குன்றம் போன்ற பேரூராட்சிகளில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கடந்து அடிக்கடி அங்கே வந்து மக்கள் சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக அங்கே கிரிவலம் போன்ற நிகழ்ச்சிகள், அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள் அடிக்கடி வரக்கூடிய நிலையில் அங்கே கழிவு என்பது உற்பத்தியாகக்கூடிய நிலை அதிகமாக இருக்கிறது என்பது ஒன்று. திருக்கழுக்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னையை தாண்டி இன்றைக்கு துணை நகரம் போன்ற திட்டங்கள் எல்லாம் வர இருக்கக்கூடிய சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இன்றைய சூழலை மட்டுமே கணக்கில் கொள்ளாமல் எதிர்கால நிலையை கணக்கிலே கொண்டு இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சி அடைந்த இடங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு திருக்கழுக்குன்றத்திற்கு பாதாள சாக்கடை திட்டத்தை அமைத்து தர தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 1 லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே இருக்கிறது என்ற ஒரு ஏற்கனவே அரசு சார்பாக அரசாணை வெளியிடப்பட்டிருந்தாலும் இதுபோல் இருக்கின்ற கோவில் நகரங்கள், முக்கியமாக வெளியூரிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிற காரணத்தால் அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை இந்த துறை கவனத்தில் எடுத்து கோவில் நகரங்கள், இப்போது ராமேஸ்வரம் இருக்கிறது, நமது திருச்செந்தூர் இருக்கிறது, மதுரை இருக்கிறது போன்ற நகரங்களில் இருக்கிறது, எல்லாம் அதிகப்படியான பணிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய முதலமைச்சர் நகர்ப்புறம் அதிகமாக அவருக்கு இந்தியாவிலே அதிகமான நகர்ப்புறங்களை கொண்ட நாடு தமிழ்நாடு தான். அதற்கான சிறப்பு நிதியை எல்லாம் தந்திருக்கிறார்கள். எனவே இதையும் கவனத்தில் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கழிவுநீருக்கு எம்ஜிஆர் நகர், அண்ணா மெயின் ரோடு, சூளைப்பள்ளம், கானு நகர், கலைஞர் நகர் போன்ற சாலிகிராம் பகுதியில் புதிய குழாய்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். அதற்கு முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு 129 வார்டு சாலிகிராமம் பகுதியில் இதுவரைக்கும் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் கூட ஏற்கனவே அமைச்சர் அதை செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை செய்து தருவாரா? எங்கள் தொகுதிகளில் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட கழிவுநீர் குழாய்கள், ஆக அந்த டிரைனேஜ் ஓவர்ஃப்ளோ அடிக்கடி நடைபெறுகிறது. அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கழிவுநீர் குழாய்களை இந்த நவீன காலத்துக்கு ஏற்ப 6 வார்டுகளில் மாற்றி அதிகமான பம்பிங் ஸ்டேஷன் அமைத்து 3 லட்சம் மக்கள் வகிக்கக்கூடிய அந்த ஜனத்தொகைக்கு ஏற்பட்டிருக்கிறது. முன்பு அவ்வளவு ஜனத்தொகை கிடையாது. ஆகவே அமைச்சர் அவர்கள் இந்த புதிய குடிநீர் குழாய்களை அமைச்சு தருவாரா என்று தங்களாக கேட்டு அமைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டது, ஏற்கனவே விருகம்பாக்கம் பக்கத்தில் எம்ஜிஆர் நகர் பகுதியிலும் அந்த சாலைகளும் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டு காலமாக தண்ணீர் வழிந்தோடி சாலைகளே நடக்க முடியாமல் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் தான் அண்ணா சாலையிலிருந்து போகிற அந்த குழாயை மாற்றி புது குழாய்களாக மாற்றி அங்கு தண்ணீர் தேங்காமல் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மெட்ரோ வாட்டர் அதிகமான இருக்கிற இடம் விருகம்பாக்கம் பகுதியில் தான், நெசப்பாக்கம் மற்ற எல்லா பணிகளும் அங்கே தான் இருக்கிறது. எனவே இப்போது பார்த்தீங்கன்னா இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் வடசென்னையில் இருக்கிற அனைத்து கழிவுநீர் குழாய்களையும் மாற்றி புதிதாக போட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போது விருகம்பாக்கம் பகுதியில் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது, நெசப்பாக்கம் பகுதியிலும் புதிதாக செய்யப்பட்டிருக்கிறது. மாண்பு உறுப்பினர் எந்த பகுதி என்று எடுத்து சொன்னால் நிச்சயமாக அந்த பகுதியை எடுத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் ஆர் கணேஷ்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டத்திற்கு மல்டி லெவல் பார்க்கிங் அளித்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் நேரு தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த சீசனில் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனௌன்ஸும் பண்ணிட்டீங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தேன்னா அது பார்க்கிங் வசதியெலாம் போயிடும். மார்ச் ஏப்ரல் மேல வந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் அது உடனடியாக நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன கேட்டீங்க? சரியா புரியல, கேளுங்க. சுற்றுலா பயணிகள் மல்டி லெவல் பார்க்கிங் மல்டி லெவல் பார்க்கிங் வசதி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டது, இப்போ கொடைக்கானலில் அப்படி தான் புதுசாக எடுத்துகிட்டு, கொடைக்கானல்லையும் இந்த போக முடியல, மணிக்கணக்கில் தான் கொடுக்குறாங்க. ஊட்டிலையும் அப்படி தான் இருக்குது. இங்கே நம்ம சென்னையில் போன்ற பல பகுதியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைச்சு, கோயம்புத்தூர்லாம் அமைச்சு, அதெல்லாம் பயன்பாட்டுக்கு சரியாக வரல. ஆனால் சுற்றுலாத்துறை பகுதியில் இருக்கிற இடத்துக்கு அவசியம் தேவை. ஆனால் நிலம் கையகப்படுத்தி கூடுதலாக கார்கள் நிறுத்த அல்லது வாகனங்கள் நிறுத்துறதுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிலத்தினுடைய விலை அதிகமாக இருக்கிறது, ரொம்ப கூடுதலாக இருக்கிறது. எனவே தான் மல்டி லெவல் கார் பார்க்கிங் உண்டாக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். அது ஊட்டியை பொறுத்தளவு எடுத்து கொடுக்குறோம். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி. விநாயகன் 22, மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ்.ஏ. வில்வநாதன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கோரியுள்ள சாலையானது 43 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மாநில நெடுஞ்சாலையாகும். இதில் முதல்ல 20 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையானது குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாலை. இருவழித்தடமாக கொண்ட இந்த சாலை பகுதி நிலுவையில் உள்ளது. மீதமுள்ள 23 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையானது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தது. இவற்றிலே கடந்த 3 ஆண்டுகளிலே 11 கோடி மதிப்பீட்டில் 21 கிலோமீட்டருக்கு இருவழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்ட சாலை நல்ல நிலையில் இருக்கிறது. நடப்பாண்டில் 1.50 கோடி மதிப்பீட்டில் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை மேம்பாடு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பாலம் என்பது அப்பொழுது இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபொழுது ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அது நாடாளுமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். அந்த ரெட்டித்தோப்பு பகுதியில் அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் அந்த காலகட்டங்கள். அப்போ அதில் எனக்கு அது தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தார்கள். அந்த பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் நகரப்பகுதியிலிருந்து ரெட்டித்தோப்புக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ரயில்வே பாலத்தை கடந்து தான் போக வேண்டும், அல்லது அண்டர் பாஸ் என்ற அடிப்படையில் போகிறது மழை காலங்களில் யாரும் போக முடியாத நிலை. இப்படிப்பட்ட நிலையில் அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். அப்போது நான் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ரெட்டித்தோப்பு பாலத்தை கட்டாயம் கட்டி தருவோம் என்ற உத்தரவாதத்தை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக எங்களுடைய முதலமைச்சர் ஆக்குவார் என்ன கூட எனக்கு தெரியாத காலகட்டங்கள் அந்த காலகட்டம். ஆனாலும் அதற்கு பின்னால் இந்த துறையுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனேயே அதற்கு ஒரு முக்கியத்துவம் தந்து மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அந்த கேட்ட ரெட்டித்தோப்பு பாலம் மேம்பால பணிக்காக ஆரம்ப கட்டத்தில் 5.50 கோடி செலவில் 3300 சதுர மீட்டர் கையகப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. உடனே அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். யார் பாலம் கட்டாங்களோ அவங்களே ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அலைன்மெண்ட்டை நேர்பாடை மீண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு 3 முறை கூட்டங்கள் போட்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் அழைத்து பேசி அதற்கு பின்னால் நேர்பாடை மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய மீண்டும் அவருடைய பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அதற்கு கட்டுப்பட்டு ரயில்வே மேம்பாலத்திற்காக 2300 சதுரடி பரப்பளவு கூடுதலாக நிலம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த அடிப்படையில் 6 கோடி செலவிலே கூடுதலாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த பணியும் முடிகிற தருவாயில் இருக்கிறது. இப்பொழுது மேம்பாலத்திற்காக 66 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இப்போது ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு அவர் சொன்ன ரெட்டித்தோப்பு பாலமும் நான் வாக்குறுதி கொடுத்த அந்த பாலமும் கட்டாயம் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வில்வநாதன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நான் துறைக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியை வைத்தேன், அதையும் தாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு நன்றி சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெரும்பான்மையாக இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிக்கு ஒரு விடுதி வேண்டும், விருந்தினர் மாளிகை வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இந்த சட்டமன்றத்திலே அந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் மாதனூர் பகுதிக்கும் ஒன்று வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார்கள். அடுத்த முறை 2026 நிதிநிலைக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் கட்டாயம் போடும், அதில் வந்து மாற்றம் இருப்பதற்கல்ல. அப்பொழுது முதலமைச்சரிடத்திலே பேசி இந்த ஒரு தொகுதிக்கு ஒரு சுற்றுலா மாளிகை கட்டுத்தருவது என்ற ஒரு கொள்கை அடிப்படையை அவர் மூலமாக எடுக்கப்பட்டு அதற்கு வேண்டிய முயற்சியை நான் செய்வேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள். தொழிற்சாலைகள் நிறைந்த திருப்பெரும்புதூர் தொகுதியில் பல ரோடுகள் பழுதடைந்திருக்கிறது. நீங்கள் மீண்டும் 2வது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் தேர்தலுக்கு முன்பாக எந்தெந்த சாலைகள் செப்பனிட வேண்டுமோ, பழுது பார்க்க வேண்டுமோ அதை பார்த்து தருவார்களா என்று தாங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த கேட்டுக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கையும் கூட. காரணம், அந்த பகுதியில் தான், அவர் தொகுதியில் தான் இன்றைக்கு ஒரகடம் என்கிற இந்த பகுதியில் நிரம்ப அங்கே தொழிற்சாலைகள் இருக்கிறது. இப்போ நானே அந்த பகுதியில் தான் அடிக்கடி வருவேன். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருந்து நேரடியாக வண்டலூர் போகிற பகுதியில் இப்படி தான் பழுதடைந்திருந்தது. அதை நானே நேரடியாக பார்த்து இந்த ஆண்டே அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று, படப்பையில் ஒரு பாலம் கட்டி கொண்டிருந்தோம். அந்த பாலம் கட்டாயம் அது உடனே முடித்து தர வேண்டும் என்று இதே மாவட்டத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் வந்து அவருடைய திருக்கரத்தாலே இருந்து அந்த மேம்பாலத்தையும் நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம். அதனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. அதெல்லாம் முறைப்படுத்தி இடத்துல கடிதம் கொடுக்கிற பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுறோம். தேர்தல் அறிவித்தா அடுத்த நிதியாண்டில் தான் செய்ய முடியும். மாண்புமிகு அமைச்சர்கிட்ட நிறைய பேர் கை தூக்குறீங்க. கேள்வி கேட்குறவங்களும் சுருக்கமாக சொல்லணும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் எல்லாருமே சுருக்கமாக சொன்னால் கூட 2 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கும் நாளைக்கும் தான் கேள்வி பதிலும் வினாக்கள் விடைகள் நேரமும் இருக்கு. அதை மனதில் வைத்து எல்லோரும் கேள்வியும் கேட்க வேண்டும், பதிலும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ER ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை திருச்செங்கோடு அரியானூர் சாலை, நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை திருச்செங்கோடு கொக்கராயன்பேட்டை சாலை. இந்த 2 சாலைகளிலும் போக்குவரத்து அதிகமாகி இருக்கின்றது. ஆனால் அந்த 2 சாலைகளையும் 4 வழி சாலைகளாக மாற்றித்தர அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் பேர் ஈஸ்வரன். கேட்டதும் கொடுப்பதுன்னு கிருஷ்ணன் வைணவத்தில் ஒரு பாடல் உண்டு. ஆனால் இப்போ இவர் என்னென்னலாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் கேட்டாரோ அதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த 4 சாலைலாம் கட்டாயம் செய்து கொடுத்துருக்குறான், பற்றிக்கொள் இருக்குது. ஆனால் அவர் சொல்லுகிற 2 சாலை முக்கியமான சாலை தான். ஏன்னா நான் பலமுறை அந்த சாலையை நானே பயணித்திருக்கிறேன். அது முக்கியமான சாலையும் கூட. ஆனால் அடுத்த நிதியாண்டிலே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அந்த 2 சாலையும் எடுத்துக்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்பண்ணாத்தூர் வழியாக செல்லக்கூடிய பாண்டிச்சேரி கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இன்றைக்கு திருவண்ணாமலைக்கு வருகின்ற அதிக பக்தர்கள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அது தேசிய நெடுஞ்சாலையாக நகாயின் மூலமாக ஒன்றிய அரசில் இருக்கின்ற காரணத்தால் இதுவரை அதையும் 4 வழி பாதையாக்குவதற்கு ஒன்றிய அரசுக்கு இந்த அரசு சொல்லி அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு காதர் பஞ்சாயத்து முத்துராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோசமங்கை, திருப்புலானி, பிரப்பண்ணவளை வழியாக செல்லக்கூடிய ராமேஸ்வரம் செல்லக்கூடிய சாலையை ஒரு வழி தடமாக இருக்கிறது. அதை 2 வழி தடமாக மாற்றி கொடுக்கும் பட்சத்தில் ராமேஸ்வரத்தினுடைய பக்தர்கள் அதிக போக்குவரத்து இல்லாமல் மாற்று சாலையில் செல்ல வசதியாக இருக்கும். நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ராமேஸ்வரத்தை ஆன்மீகம் கலந்த சுற்றுலா தலமாக கடந்த நிதியாண்டில் பல்வேறு அறிவிப்புகளை தந்திருக்கின்றார்கள்.
நம்முடைய அமைச்சரிடத்தில் நான் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறேன். அந்த ஒரு வழித்தட பாதையை இருவழித்தட பாதையாக அமைக்கிற பொழுது ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பக்தர்கள் மாற்று பாதையில் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். 3 பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு இருவழித்தட பாதை அமைத்திருமாறு தாங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்ற ஆண்டு நானே ராமேஸ்வரம் இந்த பாலை சம்பந்தமாக பார்ப்பதற்காக போன பொழுது சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார்கள். இந்த போக்குவரத்து அடிப்படையில் 2 முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஒன்று, அந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு புறவழிச்சாலை அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்ட ஒரு அலைன்மெண்ட் எடுத்திருக்கிறோம். அதுக்கு வேண்டிய நிலையெடுப்பு பணிக்கு வேண்டிய கோப்புகள் தயாராகி அதுக்கு வேண்டிய ஒரு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, நேரடியாக அவர் சொல்கிறது வந்து இருவழிச்சாலை ஆக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக தமிழ்நாடு மட்டுமல்ல வட இந்தியாவிலிருந்து கூட அதிகமாக ராமேஸ்வரத்துக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த 2 கோரிக்கையும் முன்னுரிமை அடிப்படையில் இப்பொழுது இந்த டிபிஆர் தயார் பண்ணுகிற பணி அல்லது நிலஎடுப்பு பணிகள் என்ற அடிப்படையில் இருக்கிறது. அடுத்த நிதியாண்டில் இந்த 2 சாலைகளும் முக்கியத்துவம் தரப்படும். சின்னத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் கந்தரகோட்டை ஒன்றியத்தில் கல்லுப்பட்டி, விளாரிப்பட்டி, நத்தம்மாடிப்பட்டி செல்லக்கூடிய ஒரு 7 கிலோமீட்டர் செல்லக்கூடிய சாலையும், பொன்னண்டார்கோயில் ஒன்றியத்தில் டி கிளையூர், விசலூர் சாலையும் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டது. ரோடு அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளிலே அது சிதைந்து விட்டது. ஆகவே அந்த சாலை இப்போது 6 ஆண்டுகள் கடந்த பின்பும் போடாமல் இருக்கிற காரணத்தால் இப்போது RR திட்டத்தில் இணைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருணை அடிப்படையில் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னதாகவே இந்த சாலைகளை சீரமைப்பதற்கு புதிதாக அமைத்துக் கொடுப்பதற்கு முன்வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தோழர் சொல்லுகின்ற அந்த கேள்வி என்பது உண்மையானது தான். அது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி சாலைகள், ஊராட்சி ஒன்றிய சாலைகள் எல்லாம் தரம் உயர்த்தி அது மாநில நெடுஞ்சாலைக்கு மாற்றம் செய்து சாலைகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த அடிப்படையில் 600 கிலோமீட்டர் ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த கோப்புகள்லாம் தயார் செய்து நிதித்துறைக்கு சென்றிருக்கிறது. நிதித்துறை அனுமதி பெற்றால் அது உடனே டெண்டர் கோரப்படும். அதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சுன்னா அது அடுத்த வருஷத்துக்கு தான் வரும். அதனால் சொல்கிறேன், அதுக்கு முன்னால் வந்துட்டாக்கா டெண்டர் விட்டுடலாம். இல்லை என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டிலே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஏன்னா அது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாண்புமிகு உறுப்பினர் முனிரத்னம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சோளிங்கர் நகராட்சி புறவழிச்சாலை எப்போது தொடங்கப்படும் என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், சோழிங்கநல்லூர் புறவழிச்சாலை எப்போது வேலை செய்யணும் கேட்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், சோளிங்கர் நம்முடைய சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் அது அந்த புறவழிச்சாலை என்பது ஒரு உயிர் மூச்சாக கேள்வி கொண்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா நானும் அறிவேன் அந்த பகுதி. ஏன்னா ஒன்றுபட்ட வடாரக்காடு மாவட்டத்தில் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றும். அதனால் அது என் சொந்த மாவட்டம் தான். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன். இப்போ அது அலாய்மெண்ட் வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அலாய்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அலாய்மெண்ட் முடித்த உடனே அதுக்கு பின்னால் பணம் கோரி நிலையெடுப்பு நடக்கும். நிலையெடுப்பு நடந்த உடனே அடுத்தது வந்து சாலையை போடுவோம். ஆனால் நீ மக்களிடத்தில் தைரியமாக சொல்லலாம், இந்த சாலை கட்டாயம் வரும்னு சொல்லலாம். இப்போ அலாய்மெண்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. விநாயகன் 23 மாண்புமிகு உறுப்பினர் KA பாண்டியன், மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பதில் ஆ மற்றும் ஆ. பேரிடர் காலங்களில் முட்டலூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 500 நபர்களும் மற்றும் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3000 நபர்களும் தங்க வைக்கும் அளவிற்கு இடவசதி உள்ளது. மேற்கண்ட பள்ளி மற்றும் கல்லூரி ஆகியவை தற்காலிக புயல் பாதுகாப்பு மையமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. முட்டலூர் கிராமத்தில் அருகில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லைவிடங்கன் தெற்கு மற்றும் புஞ்சை மகத்துவ வாழ்க்கை கிராமங்களில் உள்ள பல்நோக்கு பாதுகாப்பு மையங்களில் சுமார் 4000 பொதுமக்கள் தங்க வைக்கும் அளவிற்கு இடவசதி உள்ளது. எனவே தற்போது இந்த நிலையில் முட்டலூர் கிராமத்தில் புயல் பாதுகாப்பு மையம் அமைக்க வினா எழவில்லை. உறுப்பினர் KA பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். காலம் தந்துள்ள உயரத்தை கவனத்துடனும்
மக்கள் தந்துள்ள மகுடத்தை நிதானத்துடனும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணனுடைய பொற்பாதங்களுக்கு என்னுடைய பணியன்பான வணக்கத்தை தெரிவித்து, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி புவனகிரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சீமுட்லூர் ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊரை சுற்றி லால்புரம், கீழமூங்கிலடி, தீத்தாம்பாளையம், தெல்நாயகபுரம், மேல் அனுவம்பட்டு ஆகிய 6 ஊராட்சிகள் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி வெள்ளையாற்றின் கரையோர பகுதியாகவும் புயல், மழை, வெள்ளக்காலங்களில் வீராணம் ஏரியிலிருந்து திறந்து விடப்படும் உபரி நீர் இந்த வழியாக கடலுக்கு செல்கிறது. பெரும் சீற்றத்திற்காலங்களில் தண்ணீர் வீடுகளை சூழ்ந்துள்ளது. மக்கள் தற்காலிகமாக புகலிடமாக பள்ளிக்கூடம், திருமண மண்டபங்களை தங்க வைக்க குடியிருப்பு கட்டிலை கட்டித்தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்லியதை போல பல இடங்களில் இந்த நீர்நிலை புறம்போக்கு பகுதிகளில் நிறைய பேர் ஒரு 50 ஆண்டும் 40 ஆண்டு காலம் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் சொல்லியதை போல எதிர்காலத்தில் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி அந்த குடியிருப்பு வழங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பாபநாசம் தொகுதியில் கொள்ளிடத்தின் கரையிலே கோவிந்த நாட்டுச்சேரி, சருக்கை, சத்தியமங்கலம், திருவைக்காவூர் ஆகிய ஊராட்சிகள் இருக்கின்றன. கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது குடியிருப்புகளிலே தண்ணீர் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த பகுதியில் வெள்ள நேரத்தில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு பேரிடர் மையம் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கவலையை நான் புரிந்திருக்கிறேன். உடனடியாக அரசு அதிகாரிகளுக்கு சொல்லி அதை ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மொடக்குறிச்சி வட்டம் 60 வேளம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மலை அடிவார பகுதியில் தொடர்பாக ஒரு முக்கியமான மக்கள் நலக்கோரிக்கையை பேரவையில் கவனித்துக் கொண்டு வர விரும்புகின்றேன். அந்த மலை அடிவார பகுதியில் தற்பொழுது 200 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இக்குடும்பங்களில் பெரும்பாலானவர்கள் தொழிலாளர்கள் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், எளிய மக்கள் ஆவார்கள். அவர்கள் தினக்கூலி விவசாய வேலைக்கு சென்று வருகிறார்கள். அப்பகுதியில் போதிய வீட்டு வசதி இல்லாத காரணத்தால் வீட்டில் 2-3 குடும்பங்கள் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றன. அடிப்படை வசதிக்காக போதிய இடவசதி, சுகாதாரம், தனியுரிமை, குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அனைத்திலும் அவர்கள் மிகுந்த சிரமங்களை அனுபவிக்கிறார்கள். மேலும் இயற்கை இடர்பாடுகள் மேலும் காலங்களில், குறிப்பாக மழை காலங்களில் இந்த நெருக்கடியான வீட்டு சூழல் பேரிடர் அபாயத்தை அதிகரிக்கும் நிலையில் உள்ளது. அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் பயன்பாடு என்று இருப்பதை வருவாய்த்துறை பதிவுகளின் மூலம் தெரிய வருகிறது. அந்த நிலத்தை மீட்டு மனைகளாக ஒழுங்குபடுத்தி அங்கு வசித்து வரும் தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படுமானால் அவர்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். அரசு மேற்கொள்ளும் வீட்டு வசதி மற்றும் அடிப்படை வசதி திட்டங்களையும் அவர்கள் முழுமையாக பயன்படுத்துவார்கள். ஆகவே அவர்களுக்கு பட்டா ஏற்பாடு செய்து கொடுக்க மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்கள், உறுப்பினர் சொல்லியதை போல அந்த பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கும் என்று சொன்னால் அதை ஆய்வு செய்து அதுக்கு தகுதியான நபர்களுக்கு தேர்வு செய்து அவர்கள் பட்டா வழங்குவதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்ய முடியும். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். புயல் பாதுகாப்பு மையம் என்பது கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பை தருவதற்காக அமைக்கப்பட்ட புயல் பாதுகாப்பு மையங்கள். இவை அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நெருங்கிவிட்டது. பல்வேறு கட்டிடங்களில்
பழுதாகவும் பயன்படுத்த முடியாமலும் அது உயர்ந்த கட்டிடங்களாக இருக்கிறது. அதில் பழுதுபட்ட கட்டிடங்களை இடித்துவிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புதிய கட்டிடங்களை கட்டித்தர முன்வர வேண்டும் என்று நான் பொதுவாக கேட்கிற அதே வேளையில் சிறுதலைக்காடு என்கிற என்னுடைய தொகுதியில் ஒரு மீனவர் கிராமம் இருக்கிறது. அது நாலா பக்கமும் கடல் நீரால் சூழ்ந்திருக்கிற தீவு போல இருக்கிற ஒரு பகுதி. அந்த ஊருக்கு சென்று வருவதற்கே 3 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும். அந்த மக்கள் பாதிப்பு ஏற்படுகிற போது மிகவும் சிரமப்படுகிறார்கள். நான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற திட்டத்தில் அந்த கட்டிடத்தை கட்டி தருவதற்கான வேலையை கேட்டிருந்தேன். அது திட்ட மதிப்பீடுகள்லாம் தயார் செய்யப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்கப்படவில்லை, பணி தொடங்கவில்லை. அதை தொடங்குவார்களா, செய்து தருவார்களா என்று மாண்புமிகு அமைச்சர் மூலமாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்லியது போல கட்டிடங்கள் பழுதடைந்து இருக்குமானால் அதை சீர் செய்யக்கூடிய பணிகளை செய்கிறோம். மிகவும் மோசமாக இருக்கும் என்று சொன்னால் புதிய கட்டடங்களை கட்டுவதற்கு சிறுதலைக்காடு என்ற ஊரும் சொல்லியிருக்கிறீர்கள். அதிகாரிகளோடு கலந்து தகுந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக அந்த அரசு எடுக்கும். விநாயகன் 24 மாண்புமிகு உறுப்பினர் எஸ் சிவகுமார், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி வல்லம் ஒன்றியம் செஞ்சி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் கீழ்மாம்பட்டு கிராம நியாய விலை கடைக்கு தற்போது புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவரே வணக்கம். எங்கள் அரசியல் வழிகாட்டி பாடல் அமைச்ச தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணியை வணங்கி என்னை இந்த மாவட்டத்தில் பேச வாய்ப்பளித்த மயிலம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களை வணங்கி மயிலம் தொகுதியில் உட்பட்ட வல்லம் ஒன்றியத்தில் கீழ்மாம்பட்டு கிராமத்தில் 2023-24 நிதியாண்டில் அனைத்து கிராம மறுமலர்ச்சி திட்டத்தில் கீழ் நியாயவிலை கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. அதே போல வல்லம் ஒன்றியத்தில் மொடையூர், கல்லடிக்குப்பம் மற்றும் மேல்கூடலூர் ஊராட்சியில் வவார்குன்ற கிராமத்தில் நியாயவிலை கட்டடம் 15 உள்ளதால் புதிய நியாயவிலை கட்டடத்தை அமைத்து தர அமைச்சர் முன்வர என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. மற்றும் சில கடைகளை இதுபோன்று பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் புதுப்பிக்க வேண்டும் அல்லது புதிய கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக எதிர்காலத்தில் அது கற்று பரிசீலித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதே போல வல்லம் ஒன்றியத்தில் கொங்கரப்பட்டு கிராமத்தில் சுமார் 1300 குடும்பங்கள் வசிக்கின்றன. பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க நீண்ட நேரம் காத்திருக்க பொருட்களை வாங்க வேண்டியிருக்கிறால் ஆகவே கொங்கரப்பட்டு கிராமத்தில் பகுதி நியாயவிலை கடை பிரித்து அமைத்து தர வேண்டும் என்றும், மயிலம் ஒன்றியத்தில் அவையார்குப்பம் ஊராட்சியில் நடுகுப்பம் கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்கள் வசிக்கின்றன. நடுகுப்பம் கிராமத்தில் பகுதி நியாயவிலை கடை அமைத்து தர வேண்டும் என்றும், ஒலக்கூர் ஒன்றியத்தில் சாத்தனூர் ஊராட்சி சித்தேரிப்பட்டு கிராமத்தில் சுமார் 140 குடும்பங்கள் வசிக்கின்றன. சித்தேரிப்பட்டு கிராமத்தில் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் மக்கள் நலனுக்காக இந்த அரசு என்று வழிநடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுடைய நலனுக்காக அவர் என்ன வசதிகள் தேவையோ அவற்றையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ புதிய கடைகளாக மட்டும் நம்முடைய துறையின் சார்பில் 1931 புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கடைகள் உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2554 கடைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுடைய தேவைகளை அறிந்து அவை எதிர்காலத்தில் பூர்த்தி செய்யப்படும். வாய்ப்பிருந்தால் உறுப்பினர் அவர்கள் தாங்கள் இங்கே மன்றத்தில் வைத்த அந்த கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக தந்தீர்களே ஆனால் துறைக்கு அனுப்பி உரிய பதில்களை பெற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். குறிப்பாக ஒரே கடையில் 1300க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். அதையெல்லாம் செய்வதற்கு வாய்ப்புகள் சாத்தியம் இருக்கிறது, செய்து தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜி வரலட்சுமி.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செங்கல்பட்டு தொகுதி செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் கூட்டுறவு பண்டகசாலை குடோன் அமைந்துள்ளது. அதே வளாகத்தில் ஒரு நியாய விலை கடையும் நீண்ட நாட்களாக செயல்பட்டு வந்தது. அந்த கடை பழுதுபட்டதனால் அந்த கடையை இடித்துவிட்டு புது கடையானது கட்டி முடிக்கப்பட்டு 1 வருட காலம் ஆகியும் இன்று வரை திறக்கப்படாமல் இருக்கின்றது. அதற்காக பீஸ் கமிட்டி அமைத்தும் எந்த முடிவும் எட்டப்படாமல் இன்று வரை அது பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கின்றது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதனை தலையிட்டு அந்த கடையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களும் ஏற்கனவே என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவர்களும் இது பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இரு சங்கங்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனை வெகு விரைவில் அவர்கள் முன்னிலையில் அதை தீர்த்து வைக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. எனது புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டிலிருந்து கடந்த 5 ஆண்டு காலங்களில் 27 நியாயவிலைக்கடை கட்டிடங்களை கட்டி கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இன்னும் நிறைய கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கின்றது. இந்த கோரிக்கைகள் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிலைமை இருக்கின்ற சூழ்நிலையில் ஏதாவது சிறப்பு திட்டம் மூலம் அனைத்து தேவைப்படுகின்ற இடங்கள் கட்டுவதற்கு அரசிடம் திட்டம் உள்ளதா என்பதை தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏறத்தாழ நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பழைய கட்டிடங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை இடித்து புதிய கடைகள் கட்டுவதற்கும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல மக்களுடைய வசதிக்காக 500க்கும் மேற்பட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் இருக்கிற அந்த கடைகளையும் பிரித்து பொதுமக்களுக்கு ஏதுவான முறையிலே செய்வதற்கும் வழிவகை வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் புதிய கடைகளும் திறந்தப்பட்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்ட கட்டடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்களே, ஆனால் அதற்கும் அலுவலரிடத்தில் கலந்து பேசி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் மூப்பே கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தன்றாம்பட்டில் மலைவாழ் மக்களுக்கு அந்த பீமாரப்பட்டி என்கிற கிராமத்தில் மலைவாழ் மக்களுக்கு என்ற ஒரு தனியாக கூட்டுறவு சங்கத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் ஒப்புதலோடு அறிவித்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு கட்டிடம் இல்லாமல் ஒரு அரசு சின்ன கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கட்டிடத்தை இந்த ஆண்டே கட்டித்தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லோரும் அந்த புதிய கட்டிடங்களை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். கோரிக்கை வைப்பதை விட அவர்களே செய்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பும் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேயும் பெரும்பாலான கடைகள் கட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர் ஏற்கனவே வைத்தார். அவரே சங்க கட்டடம் யூனியன் நிதியிலிருந்து அதை செய்வதற்கு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். தனியா எழுதி கொடுங்க செஞ்சிருவோம். விநாயகன் 25 மாண்புமிகு உறுப்பினர் MC சண்முகையா, மாண்புமிகு சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். ஒட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியம் அக்கநாயக்கம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளியில் புதியதாக வைப்பறையுடன் கூடிய சமையலறை கட்டும் பணிக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 8,70,000 ஒப்பளிக்கப்பட்டு அப்பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் அக்கட்டடம் கட்டும் பணி நிறைவு பெற்றவுடன் அப்புதிய கட்டடத்தில் சத்துணவு மையம் செயல்பட துவங்கும் என தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் மாப்பிள்ளை ஊர்னி ஊராட்சியில் சமீர்வியாஸ் நகர், டேவிஸ்புரம், காந்தி நகர், காமராஜர்புரம் ஆகிய பகுதியில் அங்கன்வாடி மையம் வாடகை கட்டிடத்தில் செயல்படுகிறது. ஆகவே அப்பகுதி மக்களின் நலன் கருதி அங்கன்வாடி கட்டிடம் அமைத்து தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவருடைய தொகுதிக்குட்பட்ட
மாப்பிள்ளையூரணி ஊராட்சியின் உட்பட்ட சமீர் வியாஸ் நகர், டேவிஸ்புரம், காமராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாடகை கட்டிடங்களில் அங்கன்வாடி மையங்கள் நடைபெற்று வருகிறது. அதற்கு அரசு சொந்த கட்டடம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நிச்சயமாக அரசு அதை பரிசீலனை செய்து உங்களுக்கு முன்னுரிமை அளித்து அந்த சொந்த கட்டடம் இடம் தேர்ந்தெடுத்து நிச்சயமாக கட்டித்தரப்படும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கருங்குளம் ஊராட்சி ஒன்றியம், செக்காரக்குடி, கலியாவூர், பொட்டலூர்னி, வசவபுரம், திருவேங்கடாபுரம் ஆகிய பகுதியில் அங்கன்வாடி மையம் வாடகை கட்டிடத்தில் தான் இயங்கி வருகிறது. ஆகவே அப்பகுதி மக்களின் நலன் கருதி அந்த பகுதியிலும் அங்கன்வாடி கட்டிடம் அமைத்து தருமாறு பேரவைத் தலைவரால் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய தொகுதியில் உள்ள எல்லா கிராமத்துக்கும் கேட்டலாம் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருடைய நல்லெண்ணம். கருங்குளம் அவருக்கு ஒட்டப்படார தொகுதிக்குட்பட்ட கருங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் செக்காரக்குடி, பொட்டலூரணி, வசவபுரம் உள்ளிட்ட கிராமங்களிலும் அவர் இன்னைக்கு சொன்ன இன்னும் ஒரு 2-3 கிராமம், அந்த கிராமத்தில் உள்ள வாடகை கட்டிடங்களுக்கும் அரசு நிச்சயமாக சொந்த கட்டடம் கட்டித்தரும். மாண்புமிகு உறுப்பினர் ஏபி ஜெயசங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தேவை அனைவருக்கும் வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். தற்பொழுது இல்லை, உங்களுக்கு கட்டடம் வேணுமா அது பற்றி கேள்வி இருக்கா? கேள்வி இல்லைன்னா உட்காருங்க. விநாயகன் 26, மாண்புமிகு உறுப்பினர் மு பாபு, மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பெரிய கயப்பாக்கம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழ் நெற்குணம் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இச்சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை வாடகை இல்லா கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. எனவே இங்கே ஒரு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு சர்வே எண் 59 10 சென்ட் இடம் கிராம நத்தத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலத்தினை இயக்குனர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை என்ற பெயருக்கு பெயர் மாற்றம் செய்ய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில ஆணை மென்பொருளில் பதிவேற்றம் செய்ய உரிய படுவத்துடன் அனுப்பப்பட்டிருக்கிறது. பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பின்னர் வரும் நிதியாண்டில் முன்னுரிமை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டு நெற்குணம் துணை சுகாதார நிலையத்திற்கு சொந்த கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நெற்குணம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நெற்குணம் துணை சுகாதார நிலைய கட்டிடம் பழுதடைந்த அரசு கட்டிடத்தில் ரிப்பேர் செய்யப்பட்டு 2006ஆம் ஆண்டு இருந்து செயல்பட்டு வருகிறது. தற்போது அரசு சேவை மைய கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. நெற்குணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்படுத்த வேண்டிய துணை சுகாதார நிலையம் அது. மற்றும் MLHP என்னும் இடைநிலை சுகாதார பணியாளர், கிராம செவிலியர் ஆகிய 2 பணியிடங்களும் காலியாக உள்ளதால் மாதத்தின் முதல் வாரம் 2 நாட்கள் புதன்கிழமையும் திங்கட்கிழமை மட்டும் அங்கே டாக்டர்ஸ் வராங்க. மற்ற வாரங்களில் 1 நாள் மட்டும் டாக்டர்ஸ் வராங்க. என மாதம் மொத்தம் 4 நாட்கள் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இல்லை, நீங்க பாபு, இன்னொரு கேள்வி இருக்கு. முதல்ல கட்டடம் சரி செய்து தரப்படுமான்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கு பதில வாங்க. அடுத்த கேள்விக்கு பிறகு மீதியை கேளுங்க. முதல்ல கட்டடத்தை கேளுங்க. அதே போல அங்க அந்த துணை சுகாதார நிலையத்திற்கு அந்த பணியாளர்களை அமைத்து அதை கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த கேள்விக்கான பதிலை தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறோம். கட்டிடம் கட்ட 10 சென்ட் நிலம் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டு மிக விரைவில் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது. இன்னொன்று, கிராம சுகாதார செவிலியர் காலி பணியிடம் என்று சொல்லியிருக்கிறார். கிராம சுகாதார செவிலியர் இடத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளை எல்லாம் சரி செய்து கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் 2642 பேரும், கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக ஒரு 3000 பேரும் பணியில் அமர்த்தப்பட்டு ஒரு கிராம சுகாதார செவிலியர் காலி இடம் கூட இல்லை என்கின்ற நிலை தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் முதன்முறையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கவுன்சிலிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஓரிரு நாளில் அந்த பணியிடமும் நிரப்பப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பாபு.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்றும் எத்தனை துணை சுகாதார நிலையங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதையும் தாங்கள் வாரியாக அறிய விரும்புகிறேன். மற்றும் என்னுடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதி என்பது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடைக்கோடி பகுதியிலாகும். சுற்றிலும் விவசாயத்தையும் கிராமப்புறம் சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டாக்டர்ஸ் பற்றாக்குறையாக இருக்காங்க. சட்ராஸில் 2 டாக்டர் இல்லை, சுனாம்பேட்டில் ஒரு டாக்டர், கடப்பாத்தில் ஒரு டாக்டர், புலம்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இல்லை, மொத்தம் 5 டாக்டர் இல்லைங்க. அதே போல் சூனாம்பேடு, கடப்பாக்கம் ஆகிய மருத்துவமனையில் 3 செவிலியர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் நீண்ட காலமாக இருக்குது. அதே போல் ஆயப்பாக்கம், வீராபுரம் ஆகிய கிராம சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது. செய்யூர் மருத்துவமனையில் 2 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்கணும், அங்கே 2 பேருமே இல்லை. அதே போல் மகப்பேறு கால உதவியாளர் இருக்கணும், இல்லை. 3 மருந்தாளுநர்கள் இருக்கணும், இல்லை. சிகிச்சை உதவியாளர்கள் 3 பேர் இருக்கணும், 5 துப்புரவு பணியாளர் இருக்கணும். இவங்க அனைவரும் அத்தனை பேரையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிரப்பித்தரவார்கள் என்ற தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பல்வேறு மருத்துவமனைகளை சுட்டிக்காட்டி அங்கே செவிலியர் பணியிடம் இல்லை, ஆய்வக நுட்புணர் பணியிடங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அதற்கான வாய்ப்பு என்பது 100% குறைவு. இருந்தாலும் உடனடியாக இன்றைக்கு மாவட்ட சுகாதார அலுவலரை அனுப்பி அவர் சொன்ன அத்தனை மருத்துவமனைகளிலும் இருக்கிற காலி இடங்கள் குறித்தான தகவல்களை நாளையே கேட்டு பெற்று அவரிடத்தில் தர தயாராக இருக்கிறேன். இன்னொன்று, அந்த நெற்குணம் துணை சுகாதார நிலையத்தை அதிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய கயப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையமும் 13 கிலோமீட்டர் தொலைவில் அச்சரப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையமும் செயல்பட்டு வருகிறது. மன்ற உறுப்பினர் இன்னொன்றையும் கேட்டார். தமிழ்நாட்டில் எத்தனை புதிய துணை சுகாதார நிலையங்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டார். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற துணை சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை 8713. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று கடந்த 1ஆம் தேதி 642 புதிய துணை சுகாதார நிலையங்கள் நானும் நம்முடைய அயலக அமைச்சர் திரு ஆவடி நாசர் அவர்களும் திறந்து வைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 9355 துணை சுகாதார நிலையங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது. இதில் 6498 துணை சுகாதார நிலையங்கள் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. சொந்த கட்டிடங்களிலும் 1614 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் 1643 வாடகை இல்லா கட்டிடங்களிலும் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 893 இடங்களில் புதிய துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதும் கூட ஒரு 680 கட்டிடங்களில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் மரகதம் குமரவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மதுராந்தக தொகுதியில் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் வரத்தி ஊராட்சி மற்றும் வேளாமர் ஊராட்சியில் ராமாபுரம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. ஒரு நாளைக்கு 200க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அப்பகுதியில் கால்நடை மற்றும் ஒரு சில நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற காரணத்தால் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நோயாளிகள் வருவதனால் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அவருடைய நலனை கருதி அப்பகுதியில் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்று தங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களிடம் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு எதிர்வரும் நிதியாண்டில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கம்ப ராமகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கம்பம் நெடுஞ்சாலை வழியாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஆன்மீக பக்தர்கள், மூணாறு மற்றும் தேக்கடிக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக இச்சாலையை பயன்படுத்துவதனால் விபத்துகள் ஏற்படுகிறது. மருத்துவ சேவை கிடைப்பதற்கு வெகு தொலைவில் உள்ள கானாவிளக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதால் உயிரிழப்பு ஏற்படுகிறது. எனவே கம்பத்தில் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் குருதி மையம் ஏற்படுத்தி தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் மூலமாக கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேற்படி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து தெரிவித்திருப்பதைப் போல
அந்த மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு ஏற்கனவே 10 கோடி ரூபாய்க்கும் மேலான புதிய கட்டிட கட்டமைப்புகள் கட்டப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இந்த விபத்துகள் குறித்தான ஒரு தனிப்பிரிவு ஒன்று தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை சட்டமன்ற உறுப்பினர்களின் மேலான கவனம். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் இருக்கின்ற நெல்லிக்குப்பம் நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அழைத்து சென்று காட்டி அங்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை வேண்டும், ஒரு கட்டிடம் வேண்டும் என்று கேட்டேன். கட்டிடத்தை தந்து தற்போது திறக்கின்ற தருவாயில் இருக்கிறது. மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை ஆக்குவதற்கு ஒன்றிய அரசின் அனுமதியை கோரியிருந்தீர்கள் என்று தெரிவித்தீர்கள். அதுவரையில் அங்கு பேரி என்கிற பழமை வாய்ந்த சர்க்கரை ஆலை இருக்கிறதால் தொழிலாளர்கள் விபத்து ஏற்படுவது, விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்கின்ற போது 24 மணி நேரம் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருப்பதில்லை. ஆக பணியில் இருப்பதற்கான ஒரு அரசு ஆணையை பிறப்பிக்கிற அதிகாரம் தங்களுக்கு இருக்கிறது. அதை மருத்துவர்கள் வேல்முருகன் பொதுவா டாக்டர் செவிலியர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வேண்டாம், அது நீக்கிருந்தேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இல்ல, மாண்புமிகு அமைச்சர் கேள்வி நேரத்தில் மாண்புமிகு இது மாதிரி குற்றச்சாட்டை பதிவு பண்ணக்கூடாது. இல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாகவே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் என்பது ஒரு மருத்துவர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஏராளமாக இருக்கிறது. இரவு நேரங்களில் அவர்கள் பணியில் இருக்க மாட்டார்கள். காலான் டியூட்டி என்கின்ற வகையில் தான் அவர்கள் அழைக்கப்படும் போது வருவார்கள். என்றாலும் அவர் சொன்னதைப் போல அந்த நெய்வேலி தொழிலாளர்கள் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு வருகிற ஒரு சில நாட்களில் 1100 புதிய மருத்துவர்கள் நியமிப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உத்தரவிட்டு MRP தேர்வெல்லாம் முடிந்து இப்போது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனியல் ரொட்டேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அவர்கள் பணியாணைகள் பெறப்பட்டவுடன் கூடுதல் மருத்துவர்கள் பணியிடங்களை உருவாக்கி அவருடைய மருத்துவமனைக்கு பணியிடங்களை உருவாக்கி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேராவூரணி அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடத்துக்கு 5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு அந்த கட்டிடம் முடியும் தருவாயில் இருக்கின்றது. அந்த மருத்துவமனைக்கு தினமும் 1500 நோயாளிகள் இங்கே வருகை தந்து பயன்பெறுகின்றார்கள். அது 70 படுக்கரை கொண்ட மருத்துவமனையாக உள்ளது. அதனை 120 படுக்கரை கொண்ட மருத்துவமனையாக மாற்றி அதற்கு 3வது தளமும் லிப்ட் வசதியும் செய்து உதவுமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருப்பதைப் போல தற்போதுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 5 கோடி நிதி ஆதாரத்துடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. உடனடியாக ஒரு 120 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை தரமுயர்வு என்பதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று. என்றாலும் கூட பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 27 மாண்புமிகு உறுப்பினர் மகராஜன், மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் மகராஜன் அவர்கள் குறிப்பிட்டுள்ள ஆண்டிப்பட்டி தொகுதி மயிலாடும்பாறை ஒன்றியத்தில் வருசநாடு பகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் அமைக்கும் கருத்துரு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மகராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடமலை மயிலே மலைப்பகுதியை சேர்ந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த துணை மின் நிலையம் என்று நான் கேட்டிருந்தேன். அதற்கு இன்னைக்கு அமைச்சர் அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் பொறுப்பு அமைச்சர்களும் அந்த வேலையை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதற்கு மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்றி சொல்லிட்டாங்க. மாண்புமிகு பேரவைத் நன்றிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 28 மாண்புமிகு உறுப்பினர் சி மகேந்திரன், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரியிருக்கின்ற குங்குமவல்லி உடனுடைய குலசேகரப்பட்டினம் கோயிலுக்கு 24 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்கனவே தரைதளம் அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அதோடு சேர்த்து 25 லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் அமைக்கின்ற பணி, இந்த தரைதள பணி நிறைவுற்ற பிறகுதான் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். கிட்டத்தட்ட 50% பணி தரைதளம் அமைக்கின்ற பணி முடிவுற்றிருக்கின்றது.
இந்த மாத இறுதிக்குள் அந்த பணி நிறைவுற்று சுற்றுச்சுவர் அமைக்கின்ற பணி தொடங்கும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் இளைஞர்களின் வேலைவாய்ப்பை கருத்தில் கொண்டு எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை புரிந்த திராவிட மாடல் முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் அவர்கள் வந்தவாசி தொகுதிக்கு ஒரு தொழிற்பேட்டையும், அது மட்டுமல்ல தெல்லார் ஒன்றியம், கர்ணமல்லூர் ஒன்றியம் 2 ஒன்றியத்தையும் பிரித்து புதிதாக மழையூர் ஒன்றியம் என்று அரசாணை வழங்கிய மாண்புமிகு திராவிட மாடல் அமைச்சர் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கும், எங்கள் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வந்தவாசி தொகுதியை சேர்ந்த அனைத்து பொதுமக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து எனது வினாக்களை ஆரம்பிக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெண்குன்றம் கிராமத்தில் தவளகிரிநாதர் மலைக்கோயில் உள்ளது. அந்த மலைக்கோயிலை சுற்றி வந்தவாசி சுற்று வட்டார பகுதி மக்கள் மட்டுமல்ல, செய்யாறு தொகுதியை சேர்ந்த கிராம மக்களும் கிரிவலை பாதை செல்கின்றார்கள். அந்த கிரிவலை பாதையில் மின் விளக்குகளும், அது மட்டுமல்ல அந்த ஜங்ஷன் சந்திப்பு பகுதிகளில் உயர் கோபுர மின் விளக்குகளும் அமைத்து அந்த கிரிவலை பாதை செல்கின்ற பௌர்ணமி அன்று அங்கு வருகின்ற மக்களுக்கு ஒரு சிறப்பு அன்னதானம் வழங்க மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து அதை செய்து தர முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், ஒரு டிபேட் பேசுற மாதிரி பேசி முடிச்சு அம்பத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய அந்த கிரிவலப்பாதை உடனடியாக இணையானதை ஆய்வு செய்ய சொல்லி அதற்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கை சென்று அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் இதே சட்டப்பேரவையில் 2026ஆம் ஆண்டு இதே முதல்வர் முன்னிலையில் அந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மான்ராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோயிலுக்கு சொந்தமான தெப்பக்குளமானது நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் பராமரிக்கப்படாமல் உள்ளது. எனவே இப்பகுதியில் குளிக்கும் பொதுமக்கள் உயிரிழப்பு ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. எனவே இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இத்திருமக்குளத்தை தூர்வாரி பராமரிப்பு செய்த அரசு ஆவண செய்யுமா என தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய அந்த தெப்பக்குள பணி ஏற்கனவே ஒப்பம் கோரப்பட்டு பணிகள் துவங்கிய நிலையில் மழை காலத்தில் பெருவெள்ளத்தால் அந்த தெப்பக்குளத்தில் நீர் நிரம்பிய காரணத்தால் நீரை வெளியேற்றி தற்போது அந்த பணி தொடங்கி இருக்கின்றது. பணியை விரைவுபடுத்த இணை ஆணையாளரை இந்த மன்றக்கூட்டம் முடிந்தவுடன் கேட்டுக்கொண்டு எவ்வளவு துரிதப்படுத்த முடியுமோ அவ்வளவு துரிதப்படுத்தி நிச்சயம் அவர் கோரிக்கையை நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவாரூர் மாவட்டம் நல்லியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருள்மிகு அவளியநல்லூர் சாட்சிநாதர் திருக்கோயிலுக்கும் அதேபோல குடவாசல் அருள்மிகு கோணேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து குடமுழுக்கை விரைவில் முடித்து தருவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கோரிய அந்த 2 திருக்கோயிலுடைய நிலையை உடனடியாக இணையாளரிடம் அறிந்து கூடுதல் நிதி தேவைப்பட்டால் கருத்துரு பெறப்பட்டிருந்தால் உடனடியாக ஆணையாளர் பொதுநல நிதியிலிருந்து விடுவித்து தரப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 29 மாண்புமிகு உறுப்பினர் திரு VP நாகைமாலி. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 13ஆம் தேதி அன்று சன்ரைஸ் ஆகின்ற நேரத்தில் நாட்டு மக்களுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்த நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு விடையா நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி கிள்ளுக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் நலன் கருதி பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 2025-26ஆம் ஆண்டிற்கு கணினி உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் ஒன்றும் வகுப்பறை ஒன்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 50% கட்டடப் பணிகள் முடிவடைந்து இதர பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் அறிவியல் ஆய்வகத்திற்கான கருத்துருக்கள் பெறப்பட்டுள்ளன. வரும் கல்வியாண்டில்
அறிவியல் ஆய்வகமும் கட்டித்தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்வேளூர் தொகுதி கிள்ளுக்குடி அரசினர் உயர்நிலைப் பள்ளிக்கு 5 வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருகிறது. 3 வகுப்பறை முடிந்துவிட்டது, 2 வகுப்பறை கட்டப்பட்டு வருகிறது. 10 கணினியும் கொடுக்கப்பட்டு அறிவியல் ஆய்வகம் செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது தொகுதியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எனது தொகுதி குறிச்சி அரசினர் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு கருத்துரு அனுப்பப்பட்டு ஏறக்குறைய 4 ஆண்டுகள் ஆகிறது. ஆகவே மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பள்ளியை மேலை பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தரம் உயர்த்துவது சம்பந்தமான கேள்வி அண்ணன் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒரு செட் ஆஃப் ஸ்கூல்ஸ் நம்ம கிளியரன்ஸ் கொடுத்து நம்ம தரம் உயர்த்தியிருக்கோம். செகண்ட் ஃபேஸில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், அடுத்து ஜூன் மாதம் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் அமையும். கண்டிப்பாக செகண்ட் ஃபேஸில் யார் யாருக்கான இந்த கோரிக்கைகளாம் இருக்கின்றதோ அது முழுவதுமாக தரம் உயர்த்தப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி. தரம் உயர்த்தப்படும் என்று உறுதியளித்த மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து அமர்கிறேன். விநாயகன் 30. மாண்புமிகு உறுப்பினர் போ அர்ஜுனன். மாண்புமிகு ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை ஆ மற்றும் ஆவின் தங்கள் அனுமதியோடு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அன்னம்பாக்கம் கிராமம் புல எண் 83/7 அரசு புஞ்சை நிலம் 68 ஏர்ஸ் தரிசு என வகைப்பாடு செய்யப்பட்டு 18 இருளர் இன குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. தற்போது மேற்படி நிலத்தில் 9 குடும்பங்கள் மட்டுமே தகர கூரையில் தற்காலிகமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 7 இருளர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் அன்னம்பாக்கம் கிராமத்தில் கிராம நத்தம் புல எண் 40/79 முதல் 40/85 வரை வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு ரூபாய் 35.50 லட்சம் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த வீடுகளின் கட்டுமான பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படும். மேலும் 2 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வருவாய் கோட்டாட்சியர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டவுடன் இவர்களுக்கு PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தரப்படும். மேலும் புதிய குடியிருப்பு பகுதிக்கு பயனாளிகள் குடியேறுவதற்கு முன் இணைப்பு சாலை வசதி செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய திண்டிவனம் தொகுதி அன்னம்பாக்கம் ஊராட்சியில் சுமார் 18 குடும்பங்கள் வசிக்கிறார்கள். இந்த 18 குடும்பங்கள் விவசாய நிலத்தின் மத்தியில் வசித்து வருகிறார்கள். அவர்கள் வெளியே வர வேண்டும் என்றால் நடப்பாதையாக தான் வர வேண்டும். ஆகையால் அவர்களுக்கு நிரந்தரமாக பாதை அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போதுள்ள இருளர் குடியிருப்பு பகுதிக்கு நடந்து சென்று வர வயல்வெளி பாதை மட்டும்தான் உள்ளது. இப்பாதையில் வாகனங்கள் செல்ல இயலாது. இதை கருத்தில் கொண்டுதான் அதே கிராமத்தில் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வேறு இடம் கண்டறியப்பட்டு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. தற்போது புதியதாக குடியிருக்கும் பகுதிக்கு தரமான சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய திண்டிவனம் தொகுதி மரக்கான வட்டத்தில் சுமார் 2000 பழங்குடிய மக்கள் வசிக்கிறார்கள். அவருடைய குழந்தைகளுக்கு உண்டு உறைவிடம் பள்ளி அமைக்க அரசு முன்வருமா மற்றும் PVTG திட்டத்தின் கீழ் 5 ரூபாய் திட்டத்தில் பழங்குடி மக்களுக்கு மின் இணைப்பு வழங்க அரசு ஆவண செய்வா என்று தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, மாண்பு சொந்த தொகுதியான திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி மதிப்பீட்டிலான ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடி துறை சார்பாக பல்வேறு பணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாண்பு உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்று வருங்காலத்தில் நிதி நிலைமைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் AK செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வணங்கி
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பில்லூர் பகுதியிலே சுமார் 48 ஆதிவாசி கிராம மக்கள் வசித்து வருகிறார்கள். நெல்லித்துறையிலிருந்து பில்லூர் வரைக்கும் உள்ள 8.3 கிலோமீட்டர் தூரத்தில் 1 கிலோமீட்டர் தூரம் தார் சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. வனப்பகுதிக்கு சொந்தமான இந்த சாலையை தார் சாலையை மாற்றுவதற்கு அரசு நிதி ஒதுக்க முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் உறுப்பினர்கள் வனப்பகுதியில் சாலை அமைக்கப்படுமா என்று கேட்கிறார். வனப்பகுதியை பொறுத்தவரை வனத்துறையிடம் கேட்க வேண்டும். வனத்துறைக்கு ஏதாவது சாலை சார்ந்த நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றால் அதை பழங்குடியினர் துறை சார்பாக வனத்துறைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் மூலியமாக அந்த வேலை செய்ய பார்க்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கை தூக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கல எல்லா கேள்விக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சாலை வசதி இல்லை என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. அவர்களுக்கு சாலை வசதி அமைத்து தர இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்றாலும் கூட அதற்கான அனுமதியை பெற்று உடனடியாக மலைவாழ் மக்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு சாலை வசதி அமைத்து தர இந்த அரசு ஆவணம் செய்யுமா என கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர், அது வனப்பகுதியாக இருந்தால் அது வனத்துறை மூலம் பரிவேஷ் போர்ட்டலில் ஏற்றம் செய்த பிறகு அதற்கு ஒப்புதல் வாங்கிய பிறகுதான் அந்த சாலையை போட முடியும். அதே நான் சொன்னது போலதான் வனப்பகுதியில் ஏதாவது சாலைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றால் பழங்குடித்துறை சார்பாக அந்த நிதியை வனத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு வனத்துறை உரிய ஒப்புதல் வாங்கி அதன் பிறகு அதற்கான வேலைகளை செய்யலாம். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மையெல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய இறுதி உயிர் போல எழுதியதுதான் மாநில சுயாட்சி கொள்கை. அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை 50 முழக்கங்களில் ஒன்றாக வடித்து தந்தார். அதனை முழுமுதல் கொள்கையாக ஏற்றுக்கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டும் மாபெரும் முன்னெடுப்பை செய்ய தொடங்கும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நாள் இந்த நாள். பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாக தலைவர் கலைஞரின் உடன்பிறப்பாக ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நலக் குழுவின் அறிக்கையின் முதல் பகுதியை இம்மாமன்றத்தில் வைக்க இருக்கிறோம். ஒரு மாநிலமாக நம் மக்கள் காணும் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் அளவிற்கு நம்மிடம் அதிகாரங்கள் இல்லை. ஏனென்றால் மாநில உரிமைகள் வழங்கும் ஓர் ஒன்றிய அரசு அமையவில்லை. இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் சமூக நிதியில், கல்வியில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், உட்கட்டமைப்பு வசதிகளில் முன்னேறி வருகிறோம். நில உரிமை, நிதி உரிமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளுக்கு நாம் இன்னமும் கடுமையாக போராட வேண்டிய சூழல்தான் உள்ளது. எனவே எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள்தான் இன்றைய நாள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அனைத்து அதிகாரங்களையும் தன் வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதிகார மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை. சுருக்கமாக சொன்னால் பூனைக்கு மணி கட்டியிருக்கிறோம். அனைத்து மாநிலங்களும் சுயாட்சியை பெற்றவையாக இருக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களும் இணைந்து நடத்தும் கூட்டாட்சி அரசாக ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் என்ற நம்முடைய இந்த கொள்கைதான் மற்ற மாநிலங்களின் உள்ளத்துக்குள் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் கொள்கையாக இருக்கும். எனவே அனைத்து மொழிகள், இனங்கள், மதங்கள், பண்பாடுகள் உள்ளடக்கிய
மாநிலங்களில் வாழும் மக்களை அவர்களது உரிமைகளோடு உணர்வுகளோடு வாழ வைக்கும் உன்னதமான மாநில சுயாட்சி கொள்கையை அரசியல் எல்லைகளை கடந்து அனைவரும் தங்களது அரசியல் கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மாமன்றத்தின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாநிலங்களின் உரிமைகள் குறித்து 1963 பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கினார். 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தியது. ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய 1969 தலைவர் கலைஞர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் பி வி ராஜமன்னார், டாக்டர் ஏ லட்சுமணசாமி முதலியார், பி சந்திர ரெட்டி ஆகியோரை கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்தார். இந்திய நாடை திரும்பி பார்த்தது. அந்த குழு விரிவாக ஆய்வு செய்து 1971 தனது அறிக்கையை வழங்கியது. ராஜமன்னார் குழு அளித்த முக்கிய பரிந்துரைகளை இந்த மாமன்றத்தில் தீர்மானமாகவும் நிறைவேற்றினார் தலைவர் கலைஞர். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட ஒன்றிய அரசின் சார்பில் 1983 நீதியரசர் சர்க்காரியா தலைமையிலான ஆணையம், 2000 வெங்கடாசலையா ஆணையம், 2007 நீதியரசர் பூஞ்சிச்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ஏமாற்றம் தொடர்கிறது. இன்னும் சொன்னால் மாநில அரசின் பட்டியலில் உள்ள முக்கிய ஆதாரங்களை கூட அடுத்தடுத்து ஒத்திசைவு பட்டியலுக்கு படைமாற்றம் செய்யும் பணிகளே இன்றைய ஒன்றிய அரசால் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலங்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் மாநிலங்களுக்கு பகிரப்படும் நிதியானது தொடர்ந்து செம்மையான முன்னெடுப்பு நடவடிக்கைகளால் பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ள மாநிலங்களின் பங்களிப்பிற்கு ஈடாக அல்லாமல் குறைவாக பகிரப்படுகிறது. இதனை அடுத்துத்தான் இத்தகைய இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்துக்களை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றின் அமைப்பது என தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. இப்படி உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராகவும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் இந்திய கடற்சார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தருமான திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களையும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு மேனாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு நாகநாதன் ஆகியோரை உறுப்பினராகவும் கொண்டு அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை கடந்த 16ஆம் நாள் என்னிடம் வழங்கியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மூலமாக மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை. கூட்டாட்சி என்பது வாழ்வியல் உணர்வு. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இதைத்தான் அந்த அறிக்கையும் நிறுவுகிறது. எனவே இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். 1994 SR பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கூட்டாட்சி என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டுள்ளது. அத்தகைய கூட்டாட்சி கோட்பாட்டை அரசமைப்பு சட்டத்தின் பண்பாடாக சேர்க்க வேண்டும். அதற்கு அரசமைப்பு சட்ட திருத்தமும் சீர்திருத்தமும் தேவை. கடந்த 76 ஆண்டுகளில் 106 முறை இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. எனவே நாம் முயன்றால் மீண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். இந்தியாவை முதிர்ச்சி அடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் தொடங்கியாக வேண்டும்.
அதிகாரமும் வாய்ப்புகளும் ஒரே இடத்தில் குவிந்திருக்கக்கூடாது. அவை பரவலாக்கப்பட வேண்டும். அதற்கான சட்டபூர்வமான வழிகளை இந்த அறிக்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. கூட்டாட்சி தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது இந்திய ஒன்றியத்தை பலவீனப்படுத்தாது என்று இந்த அறிக்கை கூறுகிறது. அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய பாஜக அரசு கபலீகரம் செய்யும் சூழலில் ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகள் செயல்படாமல் தடுக்கும் நிலையில் இந்தி திணிப்பின் மூலமாக, நிதி நெருக்கடிகளின் மூலமாக, தொகுதி மறுவரை என்ற சதியால், ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளிலிருந்து மீள ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான். அதனை அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மட்டுமே அடைய முடியும். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்த கொள்கைக்கான வலிமையான ஆதரவு தெரிவிக்கும் ஜனநாயக சக்திகள் அதிகமாக இருக்கிறார்கள். எண்ணிக்கையாலும் எண்ணங்களாலும் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை ஒன்று திரட்ட வேண்டும். எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசும் மாநிலங்களும் போட்டியாளர்கள் அல்ல, இருவரும் பொதுவான ஒரு அமைப்பின் பங்குதாரர்கள். மாநிலங்கள் வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர முடியும் என்பதை ஒன்றிய அரசுக்கு உணர்த்துவோம். இப்படிப்பட்ட பின்னணியில்தான் நமது குடியரசின் அரசமைப்பு சட்டத்தின் உயிர்ப்பை தீர்மானிக்கும் முக்கியமான தருணத்தில் நாம் நிற்கிறோம். நாம் இதுவரை பயணித்த பாதையை மீளாய்வு செய்து உண்மையான கூட்டாட்சி கருத்தில் வலுப்பெறும் வகையில் நமது எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டிய நேரம் இது. இதற்கு சட்டப்பூர்வ வழிமுறையில் ஆராய்ந்து முதற்கட்ட அறிக்கையை வழங்கிய மாண்புமை உச்சநீதிமன்ற மேலாள் நீதியரசர் திருமிகு சூரியன் ஜோசப், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமிகு அசோக் பரதன் ஷெட்டி, பேராசிரியர் மு. நாகநந்தன் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிக்கையை தற்போது இந்த மாமன்றத்தின் மேலான பார்வைக்கு வைக்கிறோம். இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பன்முகத்தன்மை, மக்களாட்சி பொறுப்புணர்வு, அரசமைப்பு சட்ட ஒழுங்குமுறை ஆகியவற்றோடு முதிர்ச்சி பெற்ற கூட்டாட்சி நாடுகளின் சிறந்த நடைமுறைகளையும் உள்ளடக்கி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கையை அனைவரும் திறந்த மனதோடு ஏற்று அறிவார்ந்த விவாதங்களை நடத்தி செழுமையாக படுத்த வேண்டும். ஒன்றிய மாநில உறவுகளில் சமநிலையை மீட்டெடுக்க வேண்டும். மாநிலங்கள் வலுவாக இருந்தால்தான் ஒன்றிய அரசு வலுவாக இருக்கும். மாநிலங்களால் தான் நாட்டு வளர்ச்சியும் பெருமையும் வளர்ச்சியும் அடையும். கூட்டாட்சி கருத்தில் என்பது மாநிலங்களுக்கான சலுகை அல்ல, நாட்டிற்கான பாதுகாப்பு அரண். இதையெல்லாம் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கொட்ட கொட்ட குனியக்கூடியவர்கள் அல்ல நாம். பேரறிஞர் பிறந்த அண்ணாவின் உயிருக்கு உயிர் கொடுப்போம். தலைவர் கலைஞரின் 50 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு. மலர்க மாநில சுயாட்சி, உருவாகட்டும் இந்திய குடியாட்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து உயர்நிலை குடிமை அறிக்கை பகுதி 1 16/2/2026 அன்று அரசிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை நகலை தங்களின் அனுமதியோடு மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு வழங்கிட அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்து குழு அமைத்து அதன் அறிக்கையை அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை பகுதி 1 வழங்க அனுமதி வழங்கப்படுகிறது.